ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெகுலேஷன் 2021க்கு நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எல்லா செமஸ்டருக்கும் அப்லோட் பண்ணியிருப்போம். அது மாதிரி ரெகுலேஷன் 2025க்கும் நம்ம அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் CY25 C01 அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு என்ன டேஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CY25 C01 அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரெகுலேஷன் 2025. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் டெக்னாலஜி ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல எலக்ட்ரோ டயாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரேக் பாயிண்ட் கொலரைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுக்கோங்க. டீசாலினேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் மட்டும் நல்லா படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மித்த இருக்க டாபிக்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. ஆனால் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே மோஸ்ட்லி போதுமானது. அதுக்கப்புறம் கோகுலேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. BOD அண்ட் COD கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்னஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹார்னஸ் ஆஃப் வாட்டரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் டிசாலினேஷன் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் பை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நேனோ கெமிஸ்ட்ரி செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல நேனோ மெட்டீரியல்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நேனோ மெட்டீரியல், நேனோ பார்ட்டிக்கல், நேனோ கிளஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அட்வான்டேஜஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சால்ஜெல் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. கார்பன் நேனோ டியூப்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியம். டைப்ஸும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸும் பிக்வெஷனில் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனோ கிளஸ்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஸ்டிங்யூஸ் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டயக்ராம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் பை சால்ஜெல் மெத்தட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நேனோ மெட்டீரியல்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதனால் நேனோ மெட்டீரியல்ஸ் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட கிளாஸிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல உங்களுக்கு நெர்னஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரோ கெமிக்கல் செல் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூஸ் ஆஃப் H2O2 ஃபியூல் செல் இது வந்து ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் ஆனோட் அண்ட் கேத்தோடு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லீட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அதோட எக்ஸாம்பிள்ஸும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் 3ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் H2O2 ஃபியூல் செல் இந்த ரெண்டுமே வந்து ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் இது ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொரோசன் அண்ட் கண்ட்ரோல் ஃபோர்த் யூனிட்ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரோசன்னா என்னன்னு கேட்கலாம். ரோல் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் அனோட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கேலோனைசேஷன் என்னன்னு கேட்கலாம். கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் கொரோசன் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கோட்டிங்ஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் டிஸ்டிங்யூஸில் வந்து ஏதாச்சும் 2 கான்செப்ட்டை கம்பேர் பண்ணி சொல்லி கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் Bல உங்களுக்கு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கோட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கொரோசன் அண்ட் கண்ட்ரோல் பை கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் தியரி ஆஃப் கொரோசனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டரிஸ் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேட்டரி பேக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லித்தியன் அயன் பேட்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் லித்தியன் அயன் பேட்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 5ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரி கண்டிப்பாக அதை கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வரலாம் உங்களுக்கு கொஞ்சம் டைஸாக நான் பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஷேர் பண்ணி அண்டர்லைன் படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதை படித்தாலே போதுமானது. அது போக நீங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன், படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ரெகுலேஷன் 2025 கொடுத்துருக்கேன். அப்கமிங்கில் உங்களோட அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன் 25 எல்லா கொஸ்டினுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.